ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தாயில்லம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாற்று மொழி மாற்று மதம் சார்ந்த அந்நியர்கள், அதாவது வெளிநாட்டவர்களாலேயும் பெரிய ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு விட்டுறக்கூடாது, கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் சொல்லக்கூடிய, மனோஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக யார் வர்றாருன்னா செவ்வாய் வர்றாரு. ஸோ அந்த செவ்வாய் வந்து இந்த மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்துடுறாரு. அந்த 12ஆம் வீடு அப்படின்றது வந்து அயல் நாடை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களுக்கு எங்கே இருக்குது தொழில்? அயல் நாட்டில் இருக்குது. அயல் நாடுன்றதை கூட விட்டுருங்க. அது நீர் ராசி இல்லை, நில ராசி தான், வாயு ராசி தான், மிதுனம். ஸோ அதனால் வந்து நம்ம வெளிநாட்டை கூட விட்டுருங்களேன். இங்கே உள்ளூருக்குள்ளே இருக்காதுங்கன்றது அர்த்தம். அதுக்கு 12ஆம் இடத்துக்கு தொழில்காரன் வந்துட்டான் அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்கள் சின்ன வட்டத்தில் செய்துட்டு இருக்கக்கூடிய செயல்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கிரகங்கள் தயாராகிடுச்சு, நீங்கள் தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். அதுதான். அது மட்டும் இல்லாமல் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு ராகுவுடைய இணைவு ஏற்படுது. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா மாற்று மொழி மாற்று மதம் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது. இந்த செவ்வாய்க்கும் ராகுவுக்குமான தொடர்பு அப்படின்றது திரிகோண தொடர்பு. ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில் ராகுவும் செவ்வாயும் இணைகிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இயற்கை பகைவர்களாக இருந்தாலும் 2 பேரும் நல்ல தொடர்பில் இருந்து இணைஞ்சு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவும், ராகு இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் அந்நியர்களாலேயும் மாற்று மொழி மாற்று மதம் சார்ந்த மனிதர்களாலையும் வெளிநாட்டவர்களாலேயும் உங்களுக்கான யோகங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ராகு செவ்வாய் தொடர்புடைய இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். இரவு பகலாகும், பகல் இரவாகும். அப்படி தான் காலையிலலாம் நீங்கள் என்ன தான் வந்து சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு கிளம்புனோடனே தூங்கணுன்ற எண்ணம் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போமேன்னு தோணும். இப்படி நாள் ஓடும், நேரம் ஓடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ராசியிலே குரு இருக்கார். சுப கிரகமான உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி பாக்கியம்னா அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வியாழன் உங்கள் ராசியிலே இருக்கார். மற்றும் சூரியன் புதனும் சேர்ந்துருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். குரு, சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கையும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து இந்த மாதம் துவங்கி இருக்குது. 18ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். புதனும் சிம்மத்துக்கு போயிடுறாரு. 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18ஆம் தேதி புதனும் வந்து சிம்மத்துக்கு போயிடுறாரு. குரு உங்கள் ராசியிலே தொடர்றாரு. பாக்கியஸ்தானத்து அதிபதி மற்றும் உங்கள் 6ஆம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசியிலே தொடர்றாரு. ஸோ அந்த குரு 6ஆம் இடத்து அதிபதியாக வந்து பாக்கியாதிபதியும் வரதுனால இந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலிமா உங்களுக்கான லாபங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்னங்க அப்படின்னா, ருணரோக சத்ரு ஸ்தானம், நோய், எதிரி, கடனை குறிக்கக்கூடியது. மெயினாக நம்ம கடன் எடுத்துக்கலாம். கடன் வழியில் வளரக்கூடிய யோகம் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு. அதனால் கடன் நினச்சி பயப்படாதீங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, முதல்ல சொன்ன மாதிரி கடனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து யார் அப்படின்னா செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாய் மறைகிறதுனால கடனால் உங்களுக்கு வளர்ச்சி தான் இருக்குது. அது செவ்வாய் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு அது வந்து ஒரு பலம் குறைகிற நிலைகளுக்கு போகும்போது தான் வந்து அது நமக்கான யோகங்களை கொடுக்காது. 12ஆம் இடத்துல மறைகிறதுனால ஒரு விதத்தில் நல்லது இருக்குது. மறைஞ்சு அவர் ராகுவோட தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்குன்ற முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து உங்களோட செயல்களில் இன்னும் கொஞ்சம் புது புது விஷயங்களை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுடைய வேலையிலாகட்டும், உங்களோட பிஸ்னஸில் ஆகட்டும், குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளில் ஆகட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற போட்டு நிதானமாக பக்குவமாக முடிவெடுங்க. அவசரப்படாதீங்க. எப்பவுமே கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப மனப்பக்குவம் இருக்கும், நிதானம் இருக்கும். அது ஒரு பெரிய பலம்னே நம்ம சொல்லலாம்.
இருந்தாலும் கூட இந்த ஒரு காலகட்டம் வந்து உங்களை வந்து உங்கள் உணர்வுகளை தூண்டி கோபம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட அதிகப்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து இந்த பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா மனசை சரியாக வச்சுக்கிட்டா போதும். அது ஒன்று. அது போக பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கார். அங்கே சனி மீன ராசியில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே, நல்லாயிருக்கு, ஃபைன். சனியாலையும் யோகம் தான், குருவாலையும் யோகம் தான். உங்கள் ராசி யோகாதிபதி தொழில்காரன் செவ்வாயாலையும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இன்னும் முக்கியமான விஷயம், ராசிக்கு லாபஸ்தான இறுதி சுக்ரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் துவங்கி 2வது நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதியே வந்து கன்னி ராசிக்குள்ளே போயிடுறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஆசை, விருப்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும், வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார், உங்களோட சுகம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் வந்து கன்னி ராசியில் போய் அமர்றாரு இல்லையா. அந்த கன்னி ராசி வந்து அவர் வந்து நீச பலம் அடையக்கூடிய இடம். அதாவது 0 பலம், சுக்ரனுக்கு பலம் இல்லைன்ற மாதிரி ஒரு இடம். அங்கே போய் வந்து சமசப்தம் பார்வையில் சனியோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பெண்கள் விஷயத்தில், அதாவது ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்துலையும், பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்துலையும் சில அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக பழக்க வழக்கங்களில் நல்லா ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்க எதிர்பாலினத்தவர்கிட்ட கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிறாதீங்க. பக்குவமாக இருங்க. இந்த ஒரு மாதத்தை ஆற போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நினச்ச விஷயங்களை அவங்கள்ட்ட சரியான விதத்தில் கன்வே பண்ணுங்கள். நல்ல விதமாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதுக்கான ஸ்டெப் எடுத்திங்கன்னா மாட்டிக்கிட்டு அந்த உறவு கெட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்க. 2வது வந்து சுக்கிரன் வந்து இன்னும் சில நல்லதையும் செய்கிறார். அவர் நீசை மட்டும் அடையலை, விதிவிலக்காக நீச பங்கம் ஆறாரு. நீசபங்கம் எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து உச்சம் பெற்ற குருவோட உங்கள் ராசியில் தான் இருக்கார். அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையலாம், கொஞ்சம் பொறுமை காக்கணும், கால தாமதப்படுத்தணும். அப்படி பண்ணிங்கனாலே நிதானம் இன்றைக்கே எனக்கு நடக்கணும் அப்படின்ற அவசரத்தை மட்டும் விட்டுட்டு பொறுமையாக நிதானமாக அந்த ஆசைப்பட்ட காரியங்களை சாதிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குறிப்பிட்ட காலத்தில் திருச்செந்தூர் முருக வழிபாடை ஒரு முறையாக இந்த மாதத்தில் ஒரு முறையாக போயிட்டு வந்துடுங்க. அப்படி முடியலைங்க, நான் வந்து எங்களால் வேலை பளு இருக்குது, குடும்ப சூழல்லாம் இருக்குது, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, நான் வேறு ஒரு ஊரில் இருக்கேன் அப்படின்னிங்கன்னா, உங்கள் ஊர்லேயே நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வாங்க. அதுக்கும் எனக்கு கோயில் போகிறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னா மனசில் நினச்சா கும்பிட்டுங்க திருச்செந்தூர் முருகனை. வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வருன்றீங்க, ராஜாவை வருன்றீங்க, ஜாக்பாட் அடிக்குன்றீங்க, புதல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல்காரகன் மற்றும் தாய்க்காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல்
நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.